அது கிருஷ்ணா நதி தீரத்துல இருக்கிற ஒரு சின்ன கிராமம். பேரு சுந்தரபுரம். அந்த கிராமம் ரொம்பவும் சத்தான மண்ணுக்கு பிரபலமானது. அந்த கிராமத்துல வருஷத்துக்கு 3 தடவை நல்லபடியா விவசாயம் செஞ்சு விளைச்சலை எடுக்க முடியும். அந்த ஊர்ல சோமையா அப்படிங்கிற ஒரு விவசாயி இருந்தான். அவனுக்கு கஷ்டப்பட்டு உழைக்கிறது மட்டும்தான் தெரியும். அவனுடைய மனைவி மல்லிகா புருஷனுக்கு ஏத்த பொண்டாட்டி. புத்திசாலித்தனத்துல அவளை மிஞ்ச அந்த ஊர்ல யாருமே இல்ல. அவங்களுக்கு ஊரில 5 ஏக்கர் வயலும் ஒரு சின்ன வீடும் இருந்துச்சு. அந்த வருஷம் எல்லாருமே அதிகமா நெல்லை தான் பயிரிட்டாங்க. நெல் எல்லாமே நல்லபடியா விளைஞ்சு அறுவடைக்கு தயாரா இருந்துச்சு. தங்க நிறத்தில் ஜொலிக்கிற வயலை பார்த்து விவசாயிங்க எல்லாருமே சந்தோஷமா இருந்தாங்க. இன்னொரு 1 வாரத்துல அறுவடை செய்ய போறோம் அப்படின்னு நினைச்சு விவசாயிங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷத்துல இருந்தாங்க. ஆனா அவங்க சந்தோஷத்தை கிடைக்கிறதுக்கு பூபதி அப்படிங்கிற ஒரு பெரிய விவசாயி அந்த ஊர்ல இருந்தான். அவனுக்கு 100கணக்கில் வயல் இருந்துச்சு. கூடவே வட்டி வியாபாரமும் இருந்துச்சு. ஊர்ல இருக்கிற பாதி விவசாயிங்க அவன்கிட்ட தான் கடன் வாங்கியிருந்தாங்க. அவனுடைய விவசாய பூமி கொஞ்சம் உயரமான இடத்துல இருந்துச்சு. சோமையா மத்த 7 விவசாயிங்க பூமி எல்லாம் ஆத்தங்கரையோரமா பள்ளத்துல இருந்துச்சு. ஒரு நாள் சாயந்தரம் விவசாயிங்க எல்லாருமே வயலோரமா உக்காந்துக்கிட்டு அவங்க விளைச்சலை பத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க. சோமையா அண்ணன், கவனிச்சியா விளைச்சல் எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு? இந்த தடவை கடவுள் நம்ம மேல கருணை காட்டியிருக்காரு. கடனை தீக்கலாம். ஆமாண்ண, என் வயலை பாத்தியா? தங்க மாதிரி ஜொலிக்குது. இன்னும் கொஞ்ச நாள் போதும், எல்லாத்தையும் அறுவடை பண்ணி எடுக்கலாம். எல்லாம் நல்லா தான்ப்பா இருக்கு. ஆனா ஆகாயத்தை பார்க்கும்போது தான் ஏதோ எனக்கு தப்பா தோணிக்கிட்டு இருக்கு. காத்துல வேற குளிர்ச்சி அதிகமா இருக்கு. ஐயோ சோமையா அண்ணன், நீ எப்பவுமே இப்படித்தான். நல்லது நடக்கும்போது கூட சந்தேகத்தோடவே இருப்ப. ஆகாயம் எல்லாம் அமைதியா தான் இருக்கு. விளைச்சல சீக்கிரம் அறுவடை பண்ணிடலாம், பிரச்சனை வராது அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போதே கிழக்கு திசையில இருந்து கருப்பு மேகங்கள் எல்லாமே அவங்க ஊரை நோக்கி வந்துகிட்டு இருந்துச்சு. காத்து வேகமா வீசுச்சு. காத்துல குளிர்ச்சி ரொம்ப அதிகமா இருந்துச்சு. உடனே விவசாயிங்க முகத்துல ஒரு குழப்பமும் வந்துச்சு. பாத்தீங்களா, நான் தான் சொன்னேன்ல, இது சாதாரண காத்து இல்ல, மழை வரப்போகுது, வாங்க வீட்டுக்கு போகலாம். அவங்க எல்லாரும் வீட்டுக்கு போய் சேரத்துக்கு முன்னாடியே மழை பெய்ய ஆரம்பிச்சிடுச்சு. ஆனா அது சாதாரண மழை இல்ல, இடி மின்னலோட சேர்ந்த பயங்கரமான மழை. அன்னைக்கு ராத்திரி ஆரம்பிச்ச அந்த மழை அடுத்த நாள் வரைக்கும் பெஞ்சிக்கிட்டே தான் இருந்துச்சு. சுந்தரபுரத்துல இது வரைக்கும் யாரும் அப்படிப்பட்ட ஒரு மழைய பார்த்ததே இல்ல. 3வது நாள் மழை கொஞ்சம் விட்டுருந்துச்சு. விவசாயிங்க எல்லாருமே ரொம்பவும் பதட்டத்தோட அவங்க வயலுக்கு போய் பார்த்தப்போ வயல் முழுக்க தண்ணி இருந்து விளைச்சல் எல்லாம் தண்ணியில முழுகி போச்சு. அவங்க வயல் எல்லாமே ரொம்ப பள்ளத்துல இருக்கிறதுனால விளைச்சல் எல்லாமே 3 நாளா தண்ணியில இருந்து அழுகியே போயிடுச்சு. சோமையாவோட 5 ஏக்கர் வயல் இப்போ ஒரு பெரிய குளம் மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. கஷ்டமெல்லாம் தண்ணியில போயிடுச்சு. ஐயோ கடவுளே, நாங்க என்னதான் பாவம் செஞ்சோம்? நல்லா விளைஞ்சி வந்த விளைச்சல கைக்கு வராம பண்ணிட்டியேப்பா. என் கடனை நான் எப்படி அடைக்க போறேன்? என் வாழ்க்கை இப்ப நடுத்தெருவுக்கு வந்துடுச்சே. நம்ம எல்லாரோட நிலைமையும் இப்போ ஒண்ணுதான், சாகிறது தான் ஒரே வழி. விவசாயிங்க எல்லாரும் கண்ணுல கண்ணீரோட இருக்கும்போது பூபதி அவனுடைய ஆட்களோட சேர்ந்து அந்த இடத்துக்கு வந்தான். அவனுடைய வயல் கொஞ்சம் உயரமான இடத்துல இருக்கிறதுனால அவன் வயலுக்கு எதுவும் ஆகல. விளைச்சல் எல்லாமே ரொம்பவும் நல்லாதான் இருந்துச்சு. என்னங்கடா, விளைச்சலெல்லாம் நல்லா விளைஞ்சிருக்கு போலயே. ஆமா, எப்ப அறுவடை ஆரம்பிக்க போறீங்க? எங்க கஷ்டத்தை பார்த்தும் உங்களால எப்படிங்க சிரிக்க முடியுது? நான் ஒன்றும் சிரிக்கலப்பா, உண்மையான விஷயத்துக்கு வரேன். நீங்க எல்லாரும் விவசாயம் பண்ண என்கிட்ட கடன் வாங்கியிருக்கீங்க. அறுவடை முடிஞ்சதும் பணத்தை திரும்ப தரேன்னு சொல்லியிருக்கீங்க. அதை மட்டும் யாரும் மறந்துடாதீங்க. பூபதி ஐயா, விளைச்சல் எல்லாமே இப்படி தண்ணியில மூழ்கி போயிடுச்சு. அப்படி இருக்கும்போது எப்படிங்க உங்க கடனை நாங்க அடைப்போம்? எங்களுக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்க. அடுத்த விளைச்சல் கைக்கு வந்ததும் உங்க கடனை கொடுக்கறோம். அவகாசமா? நான் பண்றது வட்டி வியாபாரமா இல்ல தர்மத்துக்கு பணத்தை கொடுக்கறேன்னா? நாளைக்கு சாயந்தரத்துக்குள்ள எனக்கு வர வேண்டிய பணம் வந்தாகணும். ஐயா, இது அநியாயம். எங்க விளைச்சல் எல்லாமே வீணா போயிடுச்சே, நாங்க எப்படி பணத்தை திருப்பி கொடுக்க முடியும்? அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. நீங்க எல்லாரும் உங்க வயலை எனக்கு அடமானம் வச்சிருக்கீங்க. நாளைக்கு சாயந்தரத்துக்குள்ள பணத்தை திரும்ப கொடுக்கலனா அப்புறம் உங்க வயலெல்லாம் எனக்கு சொந்தமாயிடும். உங்களுக்குன்னு எதுவும் மிஞ்சி இருக்காது.
அப்படின்னு சொல்லி பூபதி அங்கிருந்து அவனுடைய ஆட்களோட சேர்ந்து கிளம்பி போயிட்டான். பாவம் விவசாயிங்க கண்ணுல கண்ணீர். இதையெல்லாம் பூபதி ஏதோ திட்டம் போட்டு செய்யறான்னு அவங்களுக்கு தோணுச்சு. அவங்க வயல் எல்லாத்தையும் புடுங்கிறதுக்காக தான் அவன் இப்படி பண்றாங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சுது. ஆனா ஒண்ணுமே செய்ய முடியாம விவசாயிங்க எல்லாருமே கவலையோட அவங்கவுங்க வீட்டுக்கு திரும்ப வந்துட்டாங்க. மல்லிகா, நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. நாளையிலிருந்து நம்ம வயல் அந்த பூபதிக்கு தான் சொந்தமாக போகுது. இனி அந்த பூபதியோட வயல்ல நாம கூலி வேலை தான் பார்க்கணும். அழாதீங்க, அழுத நம்ம வயல் நமக்கு வந்துட போகுதா என்ன? என்ன வேற என்ன பண்ண சொல்ற? அந்த ராட்சசம் கூட போராட எனக்கு பலம் இல்லை. நம்ம கிட்ட பலம் இல்லாம போகலாம், ஆனா அறிவு இருக்குல்ல. அறிவா? இந்த நேரத்துல எந்த அறிவு வேலை செய்யும்? ஏங்க, அந்த பூபதியோட கடனை தீர்க்கிறதுக்கு நமக்கு இப்போ என்ன வேணும்? பணம் தான். நமக்கு பணம் வேணும்னா அதுக்கு என்ன இருக்கணும்? அதிர்ஷ்டம் இருக்கணும், விளைச்சல் நல்லா இருக்கணும். நம்ம பயிர் ஒன்றும் ஆகல. என்ன மல்லிகா, என்ன பேசிக்கிட்டு இருக்க? விளைஞ்ச பயிரெல்லாம் தண்ணியில முழுகி போச்சு, எதுவும் ஆகலைன்னு சொல்றியே. ஏங்க, அந்த பூபதியோட வயல் இருக்கிறது உயரமான இடத்துல, நம்ம வயல் இருக்கிறது பள்ளமான இடத்துல. நெல்லு தான் போயிடுச்சு, ஆனா கடவுள் அதுக்கு பதிலா வேற ஒரு பயிர் கொடுத்துருக்காருல்ல. என்னது அது? நம்ம வயல் இப்போ என்னாச்சு? தண்ணி வந்து குளமாயிடுச்சு. குளத்துல என்ன இருக்கும்? தண்ணி இருக்கும். தண்ணியில மீன் குட்டி இருக்கும்ல. எப்படியும் ஆத்து தண்ணியும் கலந்து தானே வந்திருக்கு. அதுல நிச்சயமா மீன் குட்டிங்க இருக்கும். அப்போ அந்த மீனெல்லாம் வளர்ந்தா அதை வித்தா நமக்கு கை நிறைய பணம் சம்பாதிக்கலாம் இல்லையா? அதை கேட்டதுமே ரொம்பவும் சந்தோஷப்பட்டான். ஆமா மல்லிகா, நீ சொல்றது உண்மைதான். இப்ப நம்ம வயல்ல லட்சக்கணக்கில் மீன் குட்டிங்க இருக்கும்ல. ஆமா, இப்ப நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் ஒண்ணுதான். அந்த தண்ணி நம்ம வயலை விட்டு வெளியில போகாம நாம அடைச்சு வச்சாகணும். 1 மாசம் அந்த தண்ணியை அப்படியே அடைச்சு வச்சிட்டோம்னா அதுல இருக்கிற மீன் குட்டிங்கெல்லாம் வளர்ந்து பெரிய மீனாயிடும். அதுக்கப்புறமா அதை நம்ம விற்கலாம். ஆனா அந்த பூபதி நாளைக்கே வயலை எடுத்துக்க போறேன்னு வருவானே. அவனுக்கு தேவை பணம் தான். நாம அவகாசம் கேட்கலாம். 1 மாசம் அவகாசம் கொடுத்தா அதுக்கும் சேர்த்து வட்டி கொடுக்கறோன்னு சொல்லுங்க. நிச்சயமா அதுக்கு அவன் ஒத்துப்பான். சோமையோட மனசுக்குள்ள புது ஆசை வந்துச்சு. உடனே அவன் மத்த விவசாயிங்க கிட்ட இந்த விஷயத்த சொல்றதுக்காக போனான். டேய், ஒரு முக்கியமான விஷயம். நாம தப்பிச்சிட்டோம். நம்ம பயிரெல்லாம் வீணா போகல. அவங்களுக்கு மல்லிகா சொன்ன யோசனைய சொன்னான். அதை கேட்டு அவங்க எல்லாருக்கும் கூட கவலையெல்லாம் போய் சந்தோஷம் திரும்ப வந்துச்சு. அடுத்த நாள் காலையில பூபதி எல்லாருடைய வயலுக்கும் வந்து அவங்க வயலை சொந்தமாக்கிக்கிறதுக்கு திட்டம் போட்டுக்கிட்டு இருந்தான். சரி, பணத்தை கொண்டு வந்தீங்களா இல்ல வயலை எழுதி கொடுக்குறீங்களா? இங்க பாருங்க பூபதி, நாங்க பணத்தை கொடுக்கறோம். ஆனா 1 மாசம் அவகாசம் வேணும். 1 மாசமா? 1 மாசத்துல எப்படிடா பணத்தை திரும்ப கொடுப்பீங்க? அது எங்க கஷ்டங்க, நாங்க பாத்துக்கிறோம். இந்த 1 மாச அவகாசத்துக்கு 1000 ரூபாய் வட்டி பணம் உங்களுக்கு கூட தரோம். நீங்க ஒத்துக்கல அப்படின்னா அப்புறம் ராஜா கிட்ட போய் உங்க மேல புகார் கொடுக்க வேண்டியது இருக்கும். விளைச்சல் போனதுக்கு அப்புறமும் கருணை காட்ட மாட்டேங்கிறாருன்னு. ராஜா அப்படின்னு சொன்ன உடனே பூபதி கொஞ்சம் பயந்து போயிட்டான். ராஜா ஜனங்களுக்காக யோசிக்கிறவரு, ஜனங்க பக்கம் தான் நிப்பாருன்னு அவனுக்கு நல்லா தெரியும். சரி சரி, 1 மாசம் தானே. இன்னையிலிருந்து சரியா 1 மாசம் அவகாசம் நான் கொடுக்கறேன். ஆனா அதுக்குள்ள என் பணத்தை திரும்ப கொடுக்கலன்னா உங்க வயலோட உங்க வீட்டையும் சேர்த்து எடுத்துப்பேன். விவசாயிகளும் சரின்னு சொன்னாங்க. பூபதி அங்கிருந்து போன உடனே அன்னைக்கு ராத்திரி விவசாயிங்க எல்லாரும் அவங்க வயல்ல தண்ணி போகாம தடுத்து நிப்பாட்டினாங்க. அப்படி வயலுக்கு வந்த தண்ணி அங்கேயே நின்னு போச்சு. அவங்களுடைய வயல்ல மீனுங்க இருக்கிறதையும் அவங்க கவனிச்சாங்க. மீனுங்க எல்லாமே வளர்ந்ததுக்கு அப்புறமா விவசாயிங்க காட்டுக்கு போய் மூங்கில பறிச்சு அதுல வலைய தயார் பண்ணாங்க. தினமும் அந்த குளத்துல மீன் பிடிச்சு விற்கவும் ஆரம்பிச்சாங்க. வாரம் சின்ன சின்ன மீனுங்க கிடைச்சது. அடுத்த வாரம் அந்த மீனுங்க கொஞ்சம் வளர்ந்துச்சு. அதுக்கு அடுத்த வாரம் ஒவ்வொரு மீனும் ஒவ்வொரு கிலோ வெயிட்ல தான் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம குளத்துல இருக்கிற நெல்லை சாப்பிட்டு வளர்ந்ததுனால மீனுங்க எல்லாமே சாப்பிட சுவையாவும் இருந்துச்சு. ஏங்க, மீனுங்க விற்கிறதுக்கு தயாரா இருக்கு. ஆனா இந்த மீனுங்களை நம்ம ஊரு சந்தையில வித்தா அந்த பூபதி ஏதாவது பண்ணுவான்ல?
ஆமா ஆமா, அவன் கண்ணு எல்லாம் நம்ம மேல தான் இருக்கு. நாம இந்த மீன் எல்லாத்தையும் பட்டணத்துக்கு கொண்டு போய் விற்கணும். அங்கதான் நல்ல வேலை கிடைக்கும். விவசாயிங்க எல்லாருமே சேர்ந்து ராத்திரியோட ராத்திரியா பிடிச்ச மீனுங்க எல்லாத்தையுமே ஒரு பெரிய கூடைங்கள்ல போட்டுக்கிட்டு வண்டியில பட்டணத்துக்கு கொண்டு போயிட்டாங்க. பட்டணத்துல அவங்க பிடிச்ச மீனுங்க எல்லாமே வித்ததுல அவங்களுக்கு நிறைய லாபமும் கிடைச்சது. அத மழை தண்ணியில வளர்ந்த மீனுங்கன்றதுனால பார்க்க ரொம்பவும் நல்லா இருந்துச்சு, ரொம்ப சுவையாவும் இருந்துச்சு. மீனுங்க எல்லாமே தீந்து போச்சு, நிறைய பணத்தையும் சம்பாதிச்சாங்க. ஆனா இந்த விஷயம் எப்படியோ பூபதி காதுல போய் விழுந்துச்சு. என்னடா அந்த சோமையாவுக்கு இவ்வளோ திமிரா? என் வயல்ல வளர்ந்த மீன் எல்லாத்தையும் பட்டணத்துல கொண்டு போய் விற்கிறானா? அவன் வயல் என்கிட்ட அடகுல தானே இருக்கு. அப்ப மீன்களும் எனக்கு தானே சொந்தம். அவங்க மறுபடியும் போகும்போது வழியிலேயே தடுத்து நிறுத்தி மீன் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வாங்க. அதெல்லாம் நமக்கு தான் சொந்தம். அடுத்த நாள் எல்லாருமே சேர்ந்து மறுபடியும் மீனை தூக்கி வண்டியில வச்சுக்கிட்டாங்க. ஆனா சோமுவுக்கு மட்டும் ஏதோ தோணுச்சு. மல்லிகா, அந்த பூபதி சும்மா இருக்க மாட்டான். அந்த பூபதி ஏதோ செய்ய போறான் அப்படின்னு எனக்கு தோணுது. எனக்கு தெரியுங்க, அதனாலதான் இன்னைக்கு நானும் உங்க கூட சந்தைக்கு வரப்போறேன். நீங்க ஒண்ணு பண்ணுங்க, எல்லாரும் வண்டியில மீனை வச்சுக்கிட்டு பட்டணத்துக்கு எடுத்துக்கிட்டு போங்க. நான் உங்க கூட வரல. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா நம்ம ஊரு பொம்பளைங்களை எல்லாரையும் கூட்டிக்கிட்டு நானும் சந்தைக்கு வந்துடுறேன். ஆனா நீங்க எல்லாரும் எதுக்காக வரீங்க? எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு தான் நாங்க எல்லாரும் வரோம். நீங்க தைரியமா போங்க. மல்லிகா சொன்ன மாதிரியே விவசாயிங்க எல்லாருமே மாட்டு வண்டியில மீனை எடுத்துக்கிட்டு போய்கிட்டு இருந்த போது திடீர்னு பூபதி குறுக்கல வந்து அவங்க எல்லாரையுமே தடுத்து நிப்பாட்டுனா. நில்லுங்கடா, வண்டிய நிப்பாட்டுங்க. என்னங்க பூபதி ஐயா, வழியில குறுக்க நிக்கிறீங்க? டே சோமையா, என் வயல்ல வளர்ந்த மீனுங்க எல்லாத்தையும் நீ கொண்டு போய் விற்கலான்னு பாக்குறியா? இதுக்கு பேர் என்ன தெரியுமா? திருட்டு. ஒழுங்கா வண்டியை விட்டுட்டு இங்கிருந்து போங்க. இது அநியாயங்க. வயல் எங்களுது, கஷ்டமும் எங்களோடது. வயலை என்கிட்ட அடகு வச்சிருக்கீங்க. அடகு வச்சிருக்கிற வரைக்கும் வயல் எனக்கு தானே சொந்தம். மரியாதையா வண்டியை விட்டுட்டு இங்கிருந்து ஓடிடுங்க. பூபதியோட ஆட்கள் அந்த வண்டியை தாக்குறதுக்கு போகும்போது பின்னாடி இருந்து சத்தமா ஒரு குரல் கேட்டுச்சு. அதை கேட்டு எல்லாரும் திரும்பி பார்த்தாங்க. அப்போ மல்லிகாவும் ஊரை சேர்ந்த பொம்பளைங்க எல்லாருமே அங்க நின்னுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க எல்லாரையும் பாக்குறதுக்கு ரொம்ப கோவமா இருக்கிற மாதிரியும் தெரிஞ்சுது. டேய் நில்லுடா! மல்லிகாவையும் அவ கூட வந்திருக்கிற பொம்பளைங்களையும் பார்த்து பூபதியும் பூபதியோட ஆட்களும் ஒரு நிமிஷம் அப்படியே நின்னுட்டாங்க. என்ன சொன்ன? அந்த மீன் உனக்கு சொந்தமா? ஆமா, எங்க வயல் உனக்கு அடகுல தான் இருக்கு. அதனால அதுல வளர மீன் உனக்கு சொந்தம், நாங்க இல்லைன்னு சொல்லல. மல்லிகா, பூபதி ஐயா, இந்த மீன் உங்களுக்கு சொந்தம் இல்லையா? அதான் இந்த எல்லா மீனையும் நாங்க உங்களுக்கே கொடுக்கலான்னு இருக்கோம், எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி மல்லிகா ஒரு கூட மீனை கொண்டு வந்து அத அப்படியே பூபதியோட தலையில கொட்டிட்டா. பூபதியோட தலையிலிருந்து கால் வரைக்குமே ஒரே மீன் வாசம். அவனால அந்த நாத்தத்தை தாங்கவே முடியல. சீ நிறுத்துங்க. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இருங்க இருங்க, யாரும் அவசரப்படாதீங்க. இந்த மீன் எல்லாமே ஐயாவுக்கு சொந்தம் இல்லையா? அப்ப இது ஐயாவோட வீட்டுல தானே இருக்கணும். வாங்க, எல்லாத்தையும் கொண்டு போய் அவர் வீட்டுல வச்சிடலாம். பொம்பளைங்க எல்லாரும் ஆமா ஆமா வாங்க வாங்கன்னு சொல்லி மாட்டு வண்டியில மீனை எடுத்துட்டு போக ஆரம்பிச்சாங்க. இருங்க, என்னோட வீட்டுக்கு எதுக்கு? ஆமாங்க பூபதி ஐயா, இந்த மீன் எல்லாம் உங்களுக்கு சொந்தம்னா இது எல்லாம் உங்க வீட்டுல தானே இருக்கணும். இல்ல எல்லா கூட மீனையும் கொண்டு போய் உங்க வீட்டுல நாங்க வச்சிடுறோம். நாளைக்குள்ள எல்லாம் அழுகி போயிடும். அதுக்கப்புறமா இது எல்லாத்தையும் தூக்கி வெளியில போட்டுருங்க. ஆனா அந்த நாத்தத்துல உங்களால அந்த வீட்டுல இருக்க முடியாது, பாத்துக்கோங்க. பூபதிக்கு மல்லிகாவோட திட்டம் தெரிஞ்சு போச்சு. எல்லா மீனையும் வாரி கொண்டு போய் அவனுடைய வீட்டுல வச்சா அவனால அந்த வீட்டுல இருக்க முடியாது. அதுக்காக தான் இவ இப்படியெல்லாம் பண்றா அப்படின்னு தெரிஞ்சு அவன் வருத்தப்பட்டு, வேண்டாம் வேண்டாம், நில்லுங்க. அப்படின்னா நீங்க எங்களுக்கு வழி விட்டாகணுமே. விடுறேன், வழி விடுறேன். எனக்கு எதுவும் வேணாம். இந்த மீனெல்லாம் எடுத்துக்கிட்டு போங்க. அப்போ எங்க கடன்? ஐயோ, அது எல்லாத்தையும் அப்புறமா பேசிக்கலாம். முதல்ல இங்கிருந்து எல்லாரும் போங்க. இங்க பாருங்க பூபதி ஐயா, இப்பவே இந்த மீன் எல்லாத்தையும் வித்து உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை நாங்க கொடுக்கறோம். அது வரைக்கும் நீங்க இங்கேயே நின்னுக்கிட்டு இருங்க. பார்த்து எங்க பத்திரத்தை எல்லாம் சீக்கிரமா கொண்டு வர சொல்லுங்க. பூபதிக்கு வேற வழியும் இல்ல.
அதனால அங்கேயே மரத்தடியில உக்காந்துட்டான். மத்தவங்க எல்லாருமே மீன் எடுத்துக்கிட்டு சந்தைக்கு போனாங்க. அவங்க சம்பாதிச்ச பணம் மொத்தத்தையுமே கொண்டு வந்து பூபதி முன்னாடி வீசினாங்க. பூபதி கிட்ட ரொம்பவும் கோவமா, வாங்கிக்கோங்க பூபதி ஐயா, உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணம் எங்க வயலை கொடுங்க. பூபதி அவமானம் தாங்க முடியாம தலையை குனிஞ்சு சொத்து பத்திரம் எல்லாத்தையுமே அவங்க எல்லார்கிட்டயும் ஒப்படைச்சிட்டு போயிட்டான். அந்த வருஷம் வந்த மழை அவங்க விளைச்சல நாசமாக்கி இருந்தாலும் அவங்களுக்கு பொழைக்க ஒரு வழிய காட்டி இருந்துச்சு. அன்னையில இருந்து அந்த ஊரை சேர்ந்த விவசாயிங்க எல்லாருமே வயல்ல நெல்லு மட்டும் இல்ல, கூடவே மீனையும் வளர்க்க ஆரம்பிச்சாங்க. அப்படி அவங்களுக்கு 2 வகையான வருமானமும் வந்துச்சு. அன்னைக்கு ராத்திரி சோமையாவும் மல்லிகாவும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. மல்லிகா, அன்னைக்கு நீ ஊர்ல இருக்கிற பொம்பளைங்களை கூட்டிட்டு வராம இருந்திருந்தா நம்ம நிலைமை என்ன இருக்கும்னு நினைச்சாலே பயமா இருக்கு. உன்னுடைய புத்திசாலித்தனம் தான் இன்னைக்கு எங்களை காப்பாத்தி இருக்கு. இதுல என்னங்க இருக்கு? நீங்க கஷ்டப்படுறதை என்னால பார்க்க முடியுமா? கடவுள் இந்த வருஷம் மழை கொடுத்தது நமக்கு கஷ்டத்தை கொடுக்கறதுக்காக இல்லைங்க, நம்ம எல்லாரையுமே கஷ்டத்துல இருந்து வெளியில கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஆமா மல்லிகா, அந்த மழை தான் இப்ப நமக்கு கடவுள் மாதிரி இருக்கு. 2 பேரும் வெளியில பேஞ்சுக்கிட்டு இருந்த மழைய பார்த்துக்கிட்டு சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அது ரொம்பவும் அழகா இருந்த ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்தை சுத்தி பச்சை பசேல்னு பார்க்க ரொம்ப அழகா இருந்துச்சு. அந்த ஊரோட பேரு தயாநிதிபுரம். அந்த ஊர்ல இருக்கிற மக்கள் எல்லாருமே விவசாயம் செஞ்சுக்கிட்டு ஒரு நல்ல வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இப்படி நாட்களும் போய்கிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் அந்த ஊர்ல இருக்கிற நாராயணம்மா அப்படிங்கிற ஒருத்தங்க லபோ தீபோ அப்படின்னு நெஞ்சு பிடிச்சுக்கிட்டு அழுதுகிட்டு கத்த ஆரம்பிச்சாங்க. அதை கேட்டு அந்த ஊர் மக்கள் எல்லாருமே என்னாச்சோ ஏதாச்சோ அப்படின்னு அந்த இடத்துக்கு வந்தாங்க. ஐயோ, என்னை விட்டுட்டு போயிட்டீங்களா? நாம 2 பேரும் சேர்ந்து நம்ம பசங்களை பத்தி நினைச்சு எவ்வளோலாம் கனவு கண்டிருக்கோம். அவங்கள நல்லபடியா ஆளாக்கணும் அப்படின்னு நினைச்சீங்களே. ஆனா இப்போ எங்க எல்லாரையுமே அனாதையா விட்டுட்டு இப்படி தனியா போயிட்டீங்களே அப்படின்னு சொல்லி அவங்க லபோதிபோ அப்படின்னு அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி அழுதுகிட்டு இருந்த நாராயணம்மாவை அந்த ஊர்ல இருக்கிற எல்லாரும் சமாதானப்படுத்தினாங்க. அப்படி ரொம்ப நேரத்துக்கு அப்புறமா நாராயணம்மாவோட புருஷனுக்கு செய்ய வேண்டிய ஈமச்சடங்க செஞ்சுட்டு எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்க்க போயிட்டாங்க. இப்படியே நாட்களும் போய்கிட்டு இருந்துச்சு. நாராயணம்மா அவங்க வயல்ல இறங்கி விவசாய வேலையை செஞ்சுக்கிட்டு தனியா கஷ்டப்பட்டு உழைச்சு பிள்ளைங்களை பார்த்துக்க ஆரம்பிச்சாங்க. அப்படி நாராயணம்மாவோட பிள்ளைங்களான ரமேஷ், சுரேஷ் 2 பேருமே நல்ல நிலைமைக்கு வந்தாங்க. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் நாராயணம்மாவோட பெரிய பிள்ளையான ரமேஷ் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்க வீட்டு வாசல்ல வந்து நின்னான். அப்ப மாலையும் கழுத்தமா வந்திருக்கிற புள்ளைய பார்த்து நாராயணம்மா, டே ரமேஷ், வெளியூருக்கு உன்னை அனுப்புனது நீ நல்ல வேலை செய்வேங்கிறதுக்காக. ஆனா என்னடா இப்படி ஒரு வேலையை பார்த்து வச்சிருக்க? ஏன் அம்மா தனியாளா இருக்கா, அப்பா இல்ல, நமக்கு ஒரு நல்ல சம்மதத்தை பார்த்து கட்டி வைக்க மாட்டான்னு நினைச்சிட்டியா? அதனாலதான் நீயாவே ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு கூட்டிக்கிட்டு வந்துட்டியா அப்படின்னு சொல்லி நாராயணம்மா புள்ளகிட்ட கோவப்பட்டாங்க. அப்போ ரமேஷ் அவனுடைய அம்மா கிட்ட வந்து இப்படி சொன்னான். அம்மா, நீ என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. நானும் இந்த பொண்ணும் ரொம்ப நாளா காதலிக்கிறோம். அவளை கல்யாணம் பண்ணிக்கலன்னா செத்து போயிடுவேன்னு சொல்லிட்டாம்மா. எனக்கு வேற வழி தெரியல. அதனால தாம்மா அவளை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்தேன். அதுதானே தவிர நீ நினைக்கிற மாதிரி உன் மேல மரியாதை இல்லாமலோ எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேங்கிற எண்ணத்தாலேயோ இல்ல. நாராயணம்மா சரி அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரையும் வீட்டுக்குள்ள கூட்டிக்கிட்டு போனாங்க. ஒரு நாள் ரமேஷ் நாராயணம்மா கிட்ட வந்து இப்படி சொன்னான். அம்மா, சரிம்மா, நாங்க 2 பேரும் கிளம்புறோம். எங்களுக்கு அங்க நிறைய வேலை இருக்கு அப்படின்னு புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் துணி எல்லாத்தையும் பேக் பண்ணி அவசரமா கிளம்பிக்கிட்டு இருந்தாங்க. அதை பார்த்து நாராயணம்மா இப்படி சொன்னாங்க. டே ரமேஷ், என்னடா இப்படி சொல்ற? நீயும் பொண்டாட்டியும் வேலைக்காக பட்டணத்துக்கு போயிட்டீங்க அப்படின்னா நான் மட்டும் தனியா இங்க என்னடா பண்ண முடியும்? ஒண்ணு நீங்க 2 பேரும் இங்கே ஏதாவது வேலை பார்த்துக்கோங்க, இல்லனா பேசாம உங்க கூட என்னையே கூட்டிட்டு போயிடுங்க. இதை எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருந்த ரமேஷோட பொண்டாட்டி சுனிதா ரமேஷ வெளியில கூட்டிட்டு போய் மெதுவா இப்படி சொன்னா. இங்க பாருங்க, உங்க அம்மா கூட இருக்கணுங்கிறதுக்காக நீங்க இங்க இருக்கிறேன்னு ஒத்துக்கிட்டீங்கன்னா நான் உங்க கூட இருக்க மாட்டேன். என்னால இவ்வளவு சின்ன கிராமத்துல எல்லாம் என் வாழ்க்கைய வாழ முடியாது அப்படின்னு ரொம்பவும் கராரா சொல்லிட்டா. அத கேட்டுக்கிட்டு இருந்த ரமேஷ்,
இங்க பாரு, நீ சொல்ற மாதிரியே நாம இங்க இருக்க வேண்டாம். ஆனா அம்மாவை நம்ம கூடவே கூட்டிட்டு போலாம் இல்லையா? அப்ப அவங்க நம்ம கூட சந்தோஷமா இருப்பாங்க. என்னது, இவங்கள நம்ம கூட கூட்டிக்கிட்டு போகணுமா? உங்களுக்கு அறிவு இருக்கா? அவங்க பார்க்க எப்படி இருக்காங்க? உடம்பெல்லாம் அழுக்கா, பழைய புடவை கட்டிக்கிட்டு ரொம்பவும் அசிங்கமா. இவங்கள மட்டும் நம்ம கூட கூட்டிக்கிட்டு போய் நம்ம வீட்டில் வச்சுக்கிட்டு இருந்தோம்னா சுத்தி இருக்கிறவங்க 4 பேர் பார்த்து என்ன சொல்லுவாங்க? நம்ம வீட்டுக்கு அதுக்கப்புறமா அவங்க எல்லாம் வருவாங்களா சொல்லுங்க? உங்க அம்மா நம்ம கூட வராங்க அப்படின்னா அதுக்கு நான் நிச்சயமா ஒத்துக்க மாட்டேன். என்ன நீ இப்படி சொல்ற? இந்த வயசுல அவங்கள தனியா எப்படி விட்டுட்டு போறது? ஓஹோ, உங்க அம்மாவை விட்டுட்டு தனியா வர முடியாதுன்னா நீ உங்க அம்மா கூடவே உக்காந்துக்கோ. நான் வேணும்னா உன்னை விட்டுட்டு போயிடுவா அப்படின்னு அவ கோவமா சொன்னப்போ இது எல்லாத்தையுமே கவனிச்சுக்கிட்டு இருந்த நாராயணம்மா வெளியில வந்து இப்படி சொன்னாங்க. டே ரமேஷ், நீயும் மருமகளும் சீக்கிரமா கிளம்புங்க, உங்களுக்கு நேரமாகுதில்ல? என்னம்மா, நீயும் எங்க கூட வரேன்னு சொன்னியம்மா? டேய், நான் ஏதோ விளையாட்ட சொன்னேன்டா, அதையே நீ இவ்வளவு பெருசா எடுத்துக்கிற. என்னால உங்க கூட எல்லாம் வர முடியாது. அப்படி நான் உங்க கூட வந்துட்டேனா இங்க நம்ம வீடு நம்ம வயல் எல்லாத்தையும் யார் பார்த்துப்பா? என்னால உங்க கூட வர முடியாது. நான் இங்க இருந்துகிட்டு வீடு வயல் எல்லாத்தையுமே பாத்துக்கிறேன் அப்படின்னு வெளியில சிரிச்சு பேசினாலும் கூட பாவம் நாராயணம்மாவோட மனசுக்குள்ள ரொம்பவும் கஷ்டம் இருந்துச்சு. இப்படியே நாட்களும் போய்கிட்டு இருந்துச்சு. நாராயணம்மா கிராமத்துல தனிமையான ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் அவங்க சின்ன பிள்ளையான சுரேஷ்க்கும் ஒரு நல்ல சம்மந்தத்தை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சு மருமகளை கூட்டிக்கிட்டு வந்தாங்க. அப்ப அவங்க சுரேஷ் கிட்ட இப்படி சொன்னாங்க. டேய் சுரேஷ், அண்ணன் எப்படியும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு பட்டணத்துக்குன்னு போயிட்டான்டா. நீயாவது உன் பொண்டாட்டியோட அம்மா என் கூடவே இருந்துடலாம்லடா. அதை கேட்டுக்கிட்டு இருந்த சுரேஷோட பொண்டாட்டி சுரேஷ தனியா கூட்டிக்கிட்டு போய் அவன்கிட்ட இப்படி சொன்னா. இங்க பாருங்க, உங்க அம்மா ரொம்ப தெளிவா உங்க அண்ணனை மட்டும் பட்டணத்துக்கு அனுப்பிட்டாங்க. ஆனா உங்களை இங்கேயே இருக்க சொல்றாங்க. அதுக்கு என்ன காரணம் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? அவரு மட்டும் நல்லா இருக்கணும், ஆனா நாம 2 பேர் மட்டும் இவங்களுக்கு சேவையை செஞ்சுக்கிட்டு இங்கே விவசாயமும் செஞ்சுக்கிட்டு இந்த மண்ணுலயும் சேத்துலயும் கஷ்டப்படணுமா? நான் சொல்றத கேளுங்க. உங்க அண்ணன் என்ன பண்ணாரோ அதையே நாமளும் பண்ணலாம். அப்பதான் நாமளும் சந்தோஷமா இருக்க முடியும். பொண்டாட்டி சொன்னதை கேட்டு சுரேஷும் எரும மாடு மாதிரி தலையாசிச்சுட்டு அவங்க அம்மா கிட்ட வந்து இப்படி சொன்னான். அம்மா, என்னால இங்க இருக்க முடியாதும்மா. இங்க என்ன வேலை இருக்கு சொல்லு? விவசாயம் தான் பண்ணணும். ஆனா எனக்கு விவசாயம் வராதே. அண்ணன் வெளியூருக்கு போய் நல்லா தானே சம்பாதிக்கிறான். அதனால நானும் வெளியூருக்கு போய் அண்ணன் மாதிரியே சம்பாதிக்கிறேம்மா அப்படின்னு சொல்லி சுரேஷும் அவனுடைய பொண்டாட்டியை கூட்டிக்கிட்டு அங்கிருந்து போயிட்டான். இப்படியே நாட்களும் போய்கிட்டு இருந்துச்சு. 2 பிள்ளைங்களை பெத்து வச்சிருந்தாலும் பாவம் நாராயணம்மா மட்டும் தனிமையான ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் திடீர்னு நாராயணம்மாவுக்கு உடம்பு முடியாம போச்சு. அவங்களால எழுந்திருச்சு நடக்க கூட முடியல. உடனே பிள்ளைங்க 2 பேருக்கும் செய்தி அனுப்ப சொல்லி அவங்க சொன்னாங்க. செய்தி கேள்விப்பட்ட உடனே பிள்ளைங்களும் மருமகளுங்களும் அவங்கள பார்க்க வந்தாங்க. டே ரமேஷ், சுரேஷ், நான் இன்னும் எத்தனை நாள் உயிரோட இருப்பேன்னு எனக்கே தெரியாதுடா. உங்க அப்பா ரொம்ப சீக்கிரமா செத்து போய் என்ன தனியாக்கிட்டாரு. அதே மாதிரி நீங்களும் நல்லா படிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த அம்மாவை இதே கிராமத்துல தனியா விட்டுட்டு போயிட்டீங்க. இனிமே இந்த தனிமையான வாழ்க்கைய வாழ என்னால முடியாதுடா. அதனால நீங்க 2 பேரும் என் கூடவே இருங்கடா. நான் இருக்கிற தின நாள் தயவு செஞ்சு என் கூடவே இருங்க அப்படின்னு ரொம்பவும் கவலையோட கேட்டாங்க. அப்ப அவங்க பெரிய மருமகளான சுனிதா இப்படி சொன்னா. இங்க பாருங்க அத்தை, நீங்க சொல்ற மாதிரி நாங்க இங்கே இருந்து உங்களுக்கு சேவங்க பண்ணிக்கிட்டு இருந்தா எங்க வேலை போயிடும். அதுக்கப்புறமா சாப்பிட சாப்பாடு இல்லாம நாங்க நடுத்தருக்கு வந்து பிச்சை தான் எடுக்க வேண்டியிருக்கோம். அதனால நீங்க சொல்ற மாதிரிலாம் இங்க இருக்க முடியாது. அத கேட்டுக்கிட்டு இருந்த ரமேஷ் இப்படி சொன்னான். ஏண்டி, உனக்கு அறிவு கொஞ்சமாவது இருக்கா? நாம இங்க இருந்து அம்மாவை பார்த்துக்கலனா அம்மாவுக்கு எப்படி உடம்பு குணமாகும் சொல்லு? அவங்களுக்கு ரொம்ப உடம்பு முடியலன்னு தெரியல. அதோ இருக்கிறாரே உங்க தம்பி சுரேஷ், அவரு பாத்துக்க மாட்டாரா? அவரும் உங்க அம்மா கூட இங்கேயே இருக்க சொல்லுங்க. அவரும் அவருடைய பொண்டாட்டியும் உங்க அம்மாவுக்கு எல்லாத்தையும் பாத்துப்பாங்க. அது கேட்டு சின்ன மருமகளான கவிதா கோவத்துல இப்படி சொன்னா. நல்லா இருக்கே கதை. நீ இங்க தங்காம வந்து வந்து பாத்துட்டு போவ. ஆனா நான் மட்டும்
இங்கே இருந்துக்கிட்டு இவங்களுக்கு எல்லாத்தையுமே செஞ்சுக்கிட்டு இருக்கணுமா? ஏன் அவங்க சேர்த்து வச்சிருக்கிற சொத்துல எங்களுக்கு என்ன அவங்க அதிகமா கொடுத்துட போறாங்களா? இல்ல உங்களுக்கு அந்த சொத்துல எந்த ஒரு பங்கும் வரப்போறது இல்லையா? 2 பேருக்கும் சமமா தானே பிரிச்சு கொடுக்க போறாங்க. அப்படி இருக்கும்போது 2 பேரும் சமமா தான் அவங்கள பாத்துக்கணும். எங்களாலையும் இங்கெல்லாம் இருக்க முடியாது, எங்களுக்கு பட்டணத்துல நிறைய வேலைங்க இருக்கு அப்படின்னு சொல்லி 2 மருமகளுங்களும் இந்த விஷயத்துல சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதை பார்த்து பிள்ளைங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அப்போ சுனிதா கொஞ்சம் புத்திசாலித்தனமா இப்படி சொன்னா, நாம இப்படி சண்டை போட்டுக்கிறதுனால யாருக்கு என்ன லாபம் சொல்லுங்க? பேசாம அத்தையை கொண்டு போய் முதியோர் இல்லத்துல சேர்த்து விட்டுறலாம். அங்க இவங்கள மாதிரி நிறைய பேர் இருப்பாங்கல்ல, அவங்க கூட இருக்கட்டும், அவங்களே எல்லாத்தையுமே நல்லபடியா பாத்துப்பாங்கல்ல அப்படின்னு சுனிதா அவளுடைய யோசனைய சொன்னா. அதை கேட்டு எல்லாருமே சரி அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்க. எல்லாருக்கும் அந்த முடிவு சரியானது அப்படின்னு தோணுச்சு. ஆனா பாவம், இதை கேட்டுக்கிட்டு இருந்த நாராயணி அம்மாவுக்கு மட்டும் ரொம்பவும் கவலையாயிடுச்சு. சபாஷ்டா, உங்களை மாதிரி பிள்ளைங்க இருந்தா எந்த அம்மாவும் கடைசியில இப்படி முதியோர் இல்லத்துக்கு தான் போய் சேரணும். தேவைதாண்டா, என்ன மாதிரி அம்மாவுக்கு இந்த மாதிரி நிலைமை தேவைதான். ஏன்னா சின்ன வயசுலயே உங்க அப்பா உங்க 2 பேரை விட்டுட்டு போனதுக்கு அப்புறமா தனியா கஷ்டப்பட்டு என் பிள்ளைங்களுக்கு எந்த கஷ்டமும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி ராவும் பகலுமா உழைச்சி உங்களை நல்லபடியா பார்த்துக்கிட்டேன் பாரு. உங்க 2 பேரையும் படிக்க வைக்கிறதுக்கு பட்டணத்துக்கு அனுப்பாம இருந்திருக்கணும்னா இங்கேயே சேத்துல இறக்கி விட்டு விவசாய வேலையை செய்யுங்கடா அப்படின்னு சொல்லியிருக்கணும். அப்படியெல்லாம் பண்ணாம என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு உங்களுக்காக நான் சேத்துல இறங்கி கஷ்டப்பட்டு உங்களை நல்லபடியா படிக்க வச்சேன் இல்லையா? அதனாலதான் இன்னைக்கு உங்க பொண்டாட்டிங்க பேசும்போது அமைதியா நின்று வேடிக்கை பாக்குறீங்க. இத்தனை வருஷமா உங்களை நல்லபடியா கஷ்டப்பட்டு வளர்த்ததுக்கு எனக்கு இன்னைக்கு நீங்க கொடுக்க போற இந்த பரிசு ரொம்ப நல்லா இருக்குடா அப்படின்னு பாவம் இத்தனை நாளா அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு பிள்ளைங்க 2 பேரையும் வளர்த்தாங்களோ அந்த கஷ்டத்தை எல்லாத்தையுமே அழுதுகிட்டே சொன்னாங்க. அதை கேட்டு எல்லாருக்குமே அறிவு வந்துச்சு. அம்மா, எங்களை மன்னிச்சிடுமா. நாங்க 2 பேருமே பண்ணது தப்பு தான். சின்ன வயசுல இருந்து நீ பட்ட கஷ்டம் எல்லாம் எங்களுக்கு நல்லாவே தெரியும்மா. நீ சின்ன வயசுல இருந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு எங்களை வளர்த்தன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். ஆனா இவ பேச்ச கேட்டு உன்னை முதியோர் இல்லத்துல சேர்க்கணும்னு நினைச்சதுக்கு எங்களை மன்னிச்சிடுமா. இனி இப்படி செய்ய மாட்டோம். அதே மாதிரி நாங்க பண்ண இந்த தப்புக்கு நீ எவ்வளோ பெரிய தண்டனையை கொடுத்தாலும் நாங்க அதை ஏத்துக்கிறோம்மா. இனிமே நாங்க 2 பேரும் எங்கேயும் போக மாட்டோம்மா. உன் கூடவே இருந்து உனக்கு தேவையான எல்லாத்தையுமே பார்த்துக்கிறோம். இவங்களால இங்க இருக்க முடியாதுன்னா இவங்க வேணும்னா போகட்டும் அப்படின்னு 2 பேருமே மன்னிப்பு கேட்டாங்க. அப்போ நாராயணம்மா பிள்ளைங்க கிட்ட இப்படி சொன்னாங்க, நான் உங்களுக்கு ஒரு தண்டனையை கொடுத்து நீங்க கஷ்டப்படுறத ஒரு தாயா என்னால பார்க்க முடியுமாடா? என்னால மட்டும் இல்லடா, எந்த தாயாலையும் பிள்ளைங்க கஷ்டப்படுறத பார்த்து சந்தோஷம்லாம் பட முடியாது. எப்படியும் இப்பவாவது நீங்க பண்ணது தப்பு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா? இதை விட எனக்கு வேற எதுவும் வேண்டாண்டா. அப்படி ரமேஷும் சுரேஷும் அவங்க அம்மா கிட்ட நடந்துக்கிட்ட விதத்துக்கு அவங்க அம்மா கிட்ட 2 பேருமே மன்னிப்பு கேட்டாங்க. அன்னையில இருந்து அவங்க 2 பேருமே எங்கேயும் போகாம அவங்க பொண்டாட்டிங்களோட அவங்க அம்மா கூடவே தங்கி அவங்க அம்மாவுக்கு செய்ய வேண்டிய எல்லா சேவகத்தையும் அவங்க எல்லாருமே சேர்ந்து செய்ய ஆரம்பிச்சாங்க. நாராயணி அம்மாவும் ரொம்பவுமே சந்தோஷமா இருந்தாங்க. தயவு செஞ்சு வயசாயிடுச்சு அப்படிங்கிறதுக்காக அப்பா அம்மாவை கூட்டிட்டு போய் முதியோர் இல்லத்துல சேர்த்து விடாதீங்க. நீங்களே பக்கத்துல இருந்து அவங்களுக்கு செய்ய வேண்டிய சேவகம் எல்லாத்தையுமே செய்யுங்க. ஒருத்தங்க நம்ம கூட இருக்கும் போதே அவங்கள நம்ம நல்லபடியா பார்த்துக்கணும்.